ஆசிரியர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. எல்லா கமெண்ட்ஸ்க்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா என்னோடய ஃப்ரீ டைமில் மட்டும்தான் நான் கமெண்ட் எடுத்து பார்ப்பேன். நான் 2 பேருக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னா அது தப்பாக போயிடும். அதனால தான் நான் அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலை. இந்த முறை கமெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்திருந்ததுனால எல்லா டவுட்டையும் ஒரு வீடியோவிலே நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த அணிகள் நம்ம டெஸ்ட் வச்சோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு சில டவுட்டு கேட்டிருக்கீங்க. அதை நான் உங்களுக்கு புக்கில் காமிச்சே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு சார் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, மகாதேவராஜ் சார் அப்படின்னு நினைக்கிறேன் அவரோட நேமு. அதாவது பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். இது வந்துட்டு சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இது சொல் பின்வரும் நிலை அணி தான். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த வீடியோவுக்கு கீழே நான் கமெண்ட்லேயே சொல்லியிருப்பேன். இந்த திருக்குறளை கொடுத்துட்டு இதுக்கு சொல் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கோங்க. ஆக்சுவலாக இது கரெக்டு தான். நான் அதுக்காக தான் டெஸ்ட்டில் இந்த திருக்குறளை கொடுத்துருந்துருப்பேன். ஏன்னா இந்த குழப்பம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. இது ஆக்சுவலாக சொல் பின்வரும் நிலை அணி தான். சரிங்களா? உங்களுக்கு டெஸ்ட்டில் இது கரெக்டாக தான் கொடுத்துருப்பேன். சொல் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லிட்டு. சொல் பின்வரும் நிலை அணி அப்படின்னா என்னென்னா, பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். அதாவது ஒரு பொருளாக மதிக்கவே தேவையில்ல அப்படின்னு இருக்கிறவங்கள கூட மதிப்புடையவராக மாற்றுறது எதுவும் செல்வம். இப்படிப்பட்ட செல்வம் இல்லாமல் உலகத்தில் வேற எந்த சிறந்த பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, பொருளல்ல வரை இங்கே பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். இங்கே பொருள் பொருள்ன்ற சொல்லு 3 இடத்துல வந்திருக்குங்களா. இந்த 3 இடத்துல வந்தது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மீனிங்கை கொடுக்குது. சரிங்களா? அதாவது ஒரே சொல்லு மீண்டும் மீண்டும் வந்திருக்கு, ஆனால் அது இடத்துக்கு தகுந்த மாதிரி வேறு மீனிங்கை கொடுக்குது. ஃபஸ்ட்டு லைனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவர்களை கூட மதிப்புடையதாக செய்வது அப்படின்னு வந்திருக்குங்களா. அப்போ இந்த இடத்துல பொருளுன்றது மதிப்புக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே பொருளுன்றது மதிப்புன்ற மீனிங்கை தருது. அதே நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கள மதிக்க செய்கிறது எதுவும் செல்வமாக தான் இருக்குங்களாம். சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்கள மதிக்க செய்கிறது செல்வம். இந்த இடத்துல பொருள்ன்றது செல்வத்தை குறிக்குது. ஃபஸ்ட்டு பொருள்ன்றது மதிப்பை குறிக்குது, அடுத்தது பொருள்ன்றது செல்வத்தை குறிக்குது. அது இல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேற எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டில் பொருளதில்லை பொருள், அதாவது அது இல்லாமல் வேற எந்த சிறந்த பொருளுமே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே வந்திருக்கிற சொல்லு பொருளுன்ற ஒரே ஒரு மீனிங் தான், ஆனால் அது இடத்துக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு மீனிங்கை கொடுக்குது. அப்போ இதுக்கு பேர் சொல் பின்வரும் நிலை அணி. புரியுதுங்களா? இப்போ இந்த டவுட்டு கிளியர் ஆயிடுச்சுங்களா? செகண்டாக என்ன டவுட் கேட்டிருந்தீங்கன்னா, இன்மையின் இன்னாது ஈயாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. அது நீங்கள் சொன்னது கரெக்டு தான். சொற்பொருள் பின்வரும் நிலை அணி தான் அதுக்கு வரும். சரிங்களா? அப்புறம் இந்த குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல், இதை ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி டெஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சொற்பொருள் பின்வரும் நிலை அணி தான் இதுக்கும் வரும். சரிங்களா? இது கமெண்ட்டில் கூட இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல நாடி அப்படின்றது ஒரே மீனிங் தான், ஆராய்ந்து. இங்கே இருக்குது பாருங்கள், 3 இடத்துல நாடின்றது வந்திருக்கு. இந்த இடத்துல நாடின்னா ஆராய்ந்துன்னு அர்த்தம். அப்படின்னும் போது இதுக்கு ஆன்சர் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. இப்போ காவியா ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. சொல் பின்வரும் நிலை அணிக்கும் சொற்பொருள் பின்வரும் நிலை அணிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு. இப்போ புரியுதுங்களா? சொல் பின்வரும் நிலை அணி அப்படின்னா வந்த சொல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மீனிங்கை தரும். அது சொல் பின்வரும் நிலை அணி. சொற்பொருள் பின்வரும் நிலை அணினா ஒரே சொல் எல்லா இடத்துலையும் அதே மீனிங்கே கொடுக்கும். இங்கே பாருங்கள், நாடின்றது ஆராய்ந்துன்ற மீனிங்கை 3 இடத்துலையுமே கொடுத்துருக்கு. ஆனால் அதுவே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு திருக்குறள் பொருள் அல்லாதவரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே பொருளுன்ற வார்த்தை மதிப்பை குறிக்குது, செல்வத்தை குறிக்குது, பொருளை குறிக்குது. சரிங்களா? அப்போ இதுதான் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா காவியா? அப்புறம் இந்த வள்ளிலிங்கம் அவங்களும் 1719 அந்த திருக்குறளுக்கு ஆன்சர் கேட்டிருந்தீங்க. அப்புறம் இன்னொரு மேம் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, சொல் பின்வரும் நிலை அணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி இது ரெண்டும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது ரெண்டும் ஒன்று தான் மேம். ஆக்சுவலாக நமக்கு மோஸ்ட்லி எப்படி கொடுப்பாங்கன்னா, சொல் பின்வரும் நிலை அணின்னு கொடுக்க மாட்டாங்க, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கடவுளின் சகோதரன் அப்படின்ற நேமில் இருக்க ஒருத்தர் கேட்டிருக்காரு, உங்கள் வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதுமா மேம், வேறு ஏதாவது படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இது பத்தாது சார். ஆக்சுவலாக நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் பார்த்து அதுக்குண்டான டெஸ்ட்டு நம்ம இப்போ வச்சிட்ருக்கோம். இப்போ ஸ்கூல்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு இன்னும் டாப்பிக்கை அதிகப்படுத்துவோம். சரிங்களா? இப்போ நம்ம பேசிக், அதாவது இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இதை தாண்டி இன்னும் நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. நிறைய பேர் இதை தாண்டி இன்னும் படிச்சுட்டும் இருக்காங்க.
உங்களுக்கு டைம் இருக்குன்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா படிங்க. அப்படி இல்லைன்னா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பின்னாடி இன்னும் நம்ம நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இம்பார்ட்டன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் இன்னொரு மேம் கேட்டிருந்தீங்க, மேம் எனக்கு இந்த திருக்குறள் வீடியோ லிங்க் வேணும். ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம்ல, அந்த வீடியோவோட லிங்க் வேணும்னு கேட்டிருந்தீங்க. நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் டவுட்ஸ் இருக்க கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் அந்த கமெண்ட்டுக்கு கீழே ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு நீங்கள் கொஷின் பேப்பர் நான் எடுக்கிறத பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம நிறைய கொஷின் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 ஆப்ஷன் செட் பண்ணணும். நிறையா ஒர்க் இருக்குது. அதனால் என்னால் அதில் ஆன்சர் பண்ண முடியல. பட் உங்கள் கமெண்ட்ஸை நான் பார்க்குறேன். பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிளாஸ்லேயே கமெண்ட்டுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுனாலும் மறக்காமல் சொல்லுங்கள். நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.